மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 2. அதிகாரம் 10. சோபன பெண். பகுதி 4. மாசிலாமணி தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்திருப்பது போல் பாசாங்கு செய்ததைக் கண்ட போலி மணப்பெண் நாணி குனிந்து சிறிது நேரம் மௌனமாய் நின்ற பின், நான் இனி பேசுகிறதா பேசக்கூடாதா என்பது தெரியவில்லை. நான் சொன்ன வார்த்தை உங்களுடைய மனசை புண்படுத்தி விட்டது போலிருக்கிறது. நான் பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று பார்த்தாலும் அதுவும் முடியவில்லை. தாங்கள் கேட்பதற்கு நான் பதில் சொல்லாவிட்டால் அதுவும் தங்களை அவமதிப்பது போல இருக்கும். ஸ்திரீகளின் ஜென்மம் என்ன ஜென்மம்! இரண்டும் கெட்ட மகா துர்லபமான ஜென்மம். எந்த வழியிலும் போக முடியாத நிர்மூட ஜென்மம். பிறந்தால் ஆண் பிள்ளையாக பிறக்க வேண்டும். நான் பட்டணத்தில் இருப்பதால் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படித்து மகா மேதாவியாகிவிட்டேன் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள் போலிருக்கிறது. அப்படி ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிறவர்களும் தங்களைப் போல ஆண் சிங்கங்கள் தானே. அவர்கள் மாத்திரம் தங்களுடைய உரிமைகளையும் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விட்டு கொடுத்து விடுவார்களா? இங்கிலீஷ்காரரிடம் உத்தியோகம் பெறவோ அல்லது வர்த்தகம் முதலிய இதர ஜீவனோபாயங்களில் அவர்களது தயவை நாடியோ இருந்து அவர்களைப் போல தாமும் நடப்பதாக காட்டிக்கொள்ளும் சிலர்தான் அந்த மாதிரி நடந்து கொள்கிறார்களே அன்றி எல்லோரும் தங்களுடைய பெண்களுக்கு இங்கிலீஷ் கற்பிக்கிறதும் இல்லை, தங்களுக்கு சமதையான மரியாதையும் கொடுக்கிறதில்லை. என் தகப்பனார் என்னை பள்ளிக்கூடத்திலேயே வைக்கவில்லை. அவருடைய மனப்போக்கு ஒரு மாதிரியானது. ஸ்திரீகள் ஆண் பிள்ளைகளுக்கு சமதையாக படித்து அவர்களுக்கு சமதையாக அறிவு, யோகம் முதலியவைகளை அடைவதும் அவர்களுக்கு சமதையான மரியாதையை பெறுவதும் சில அம்சங்களில் நன்மையாக தோன்றுகின்றன. ஆனாலும் முக்கியமான அம்சங்களில் பெருந்தீங்காக முடிகிறது என்பது என் தகப்பனாருடைய அபிப்பிராயம். குடும்பம் சேமகரமாகவும் ஒற்றுமையாகவும் நடந்து அபிவிருத்தி அடைவதே பிரதானமின்றி எல்லோரும் தான் அதிக புத்திசாலி என்றும் தான் மற்றவரை பணிவது கூடாதென்றும் தனக்கும் சரியான மரியாதையும் கண்ணியமும் ஏற்பட வேண்டும் என்றும் எண்ணி அகந்தை கொண்டு குடும்பத்தை சீர்குலைப்பது உசிதம் அன்று என்பதும் கடவுளின் சிருஷ்டி நோக்கம் அப்படி இருக்கும் என தோன்றவில்லை என்பதும் என் தகப்பனாருடைய கொள்கையாகையால் அவர் என்னை எந்த பள்ளிக்கூடத்திலும் வைக்கவில்லை. வீட்டிலுள்ள தாய் தகப்பனாருடைய ஆசார ஒழுக்கங்கள், புத்தி போக்கு முதலியவற்றிலிருந்தே நான் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டேன். அதை தவிர தாங்கள் எண்ணுவது போல நான் பட்டணம் போக்கிரி என்ற வகுப்பில் சேர்ந்தவள் அல்ல. நான் இப்போது தங்களிடம் சொன்ன வார்த்தைகளிலிருந்து அப்படிப்பட்ட குணம் என்னிடம் இருப்பதாக தாங்கள் நினைத்தது என்னுடைய பொல்லாத வேளையின் கூறு என்றே நினைக்கிறேன். இப்போது தாங்கள் பேசியதிலிருந்து எனக்கு இன்னொரு சந்தேகம் உண்டாகிறது. நாம் இருக்கும் இந்த வீடும் பட்டணத்திலேயே இருக்கிறதென்றும் தாங்களும் பட்டணத்து மனிதர் என்றும் நான் இதுவரையில் எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்போது யோசித்து பார்த்தால் இது பட்டணத்திற்கு வெளியில் உள்ள ஏதோ ஒரு ஊர் போல இருக்கிறது. தாங்கள் மனோன்மணி அம்மாளை பார்த்து ஆசைப்பட்டு அவளை எடுத்து வர ஆளை அனுப்பியதாக சொன்னீர்கள். ஆனால் நான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் மனையில் உட்கார்ந்த காலத்தில் நான் மனோன்மணி அம்மாள் அன்று என்பதை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை. இப்போது தாங்கள் சொன்னதிலிருந்து தாங்கள் வெளியூரில் உள்ளவர்கள் என்பதும் தெரிவதால் அதையும் எண்ணி பார்க்க என் மனம் பலவிதத்தில் சந்தேகம் கொள்கிறது என்றாள். மாசிலாமணி முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்த வியப்பும் பிரமிப்பும் அடைந்து, என்ன ஆச்சரியம் இது! ஸ்திரீகள் இப்படியும் பேசுவதுண்டா? அதிலும் சோபனா அறைக்கு முதலாக வந்து தன்னுடைய புருஷனோடு பேசுவதற்கும் புருஷனை பார்ப்பதற்கும் வெட்கி நாணி கோணி மூலையில் ஒளிந்து பின்புறத்தை திருப்பிக் கொண்டும் நிற்கும் ஓர் அறியாத பெண் சொல்லக்கூடிய வார்த்தையாயுது. உன்னை தகப்பனார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கவே இல்லை என்கிறாய். ஸ்திரீகள் தங்களுக்கு இயற்கையாக உள்ள புத்திசாலித்தனத்தையும் தம்முடைய பர்த்தாவிற்கு எதிரில் அதிகமாக பகிரங்கப்படுத்திக் கொள்ளாமல் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறாய். ஆனால் நீ செய்யும் யூகங்களும் கேட்கும் கேள்விகளும் என் மனசில் பெருத்த பிரமிப்பை உண்டாக்குகின்றனவே. நீ மனையில் உட்கார்ந்த காலத்தில் நீ மனோன்மணி அம்மாள் அன்று என்று நான் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்பதிலிருந்தும் நான் வெளியூரில் உள்ளவன் என்பதிலிருந்தும் உன் மனம் பலவித சந்தேகம் கொள்கிறது என்கிறாயே. என்ன சந்தேகம் அது என்று கேட்டான். அதற்கு போலி மணப்பெண், தாங்கள் இதற்கு முன் அந்த மனோன்மணி அம்மாளை பார்த்ததே இல்லை என்றும் அவளை கண்டு ஆசைப்பட்டு அபகரித்து வர செய்தீர்கள் என்பது சரியல்லவென்று என் மனம் சந்தேகப்படுகிறது.
இப்படி நான் நினைப்பதற்கு முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்கிறது. அவள் எப்போதும் தன்னுடைய பங்களாவிற்குள்ளேயே இருக்கிறாள். தன்னுடைய பெட்டி வண்டிக்குள் உட்கார்ந்து பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டு நேராக அதே வண்டியில் பங்களாவிற்கு வந்து விடுகிறாள். பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு கூட அவளை பார்ப்பது துர்லபமான காரியம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்க வெளியூரில் உள்ளவர்களான தாங்கள் அவளை பார்த்திருக்கவே சந்தர்ப்பம் இருந்திருக்காது. அப்படி தாங்கள் அவளை பார்த்திருந்தால் இப்போது சுத்தமாக அவளுடைய அடையாளம் தெரியாமல் போயிருக்கவே இருக்காது என்றாள். அதை கேட்ட மாசிலாமணி, அப்படியே வைத்துக்கொள், அதனால் என்ன? நான் அவளை எடுத்து வர வேண்டும் என்று ஆட்களை அனுப்பவில்லை என்றும் உன்னை எடுத்து வருவதற்காகவே ஆட்களை அனுப்பினேன் என்றும் நீ நினைக்கிறாயா? உன்னுடைய கருத்து இன்னதென்ன தெரியவில்லையே என்றான். அதற்கு போலி மணப்பெண், நான் அன்றைய தினம் மத்தியானம் தானே தற்செயலாக அங்கே வந்தேன். என்னை எடுத்து வர தாங்கள் ஆட்களை அனுப்பியதாக நான் எண்ணுவேனா? அப்படி நான் எண்ணவில்லை. தங்களுக்கும் அந்த பட்டாபிராம பிள்ளைக்கும் ஏதோ பகைமை இருப்பதாக சொன்னீர்களே, அந்த பகைமையே முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன். வேறொன்றும் இல்லை. மனோன்மணி அம்மாளின் மேல் நீங்கள் ஆசைப்பட்டுதான் அவளை கொண்டு வர வேண்டும் என்பதில்லை அல்லவா? பகைவருடைய மகளை பலவந்தமாக அபகரித்து வந்து மானபங்கப்படுத்தினால் அது அந்த பகைவரை தண்டித்தது போன்ற ஒரு திருப்தியை உண்டாக்கும் அல்லவா? அதுவும் அன்றி எனக்கு இன்னொரு சந்தேகமும் தோன்றுகிறது. அந்த பெண்ணுக்கு வருகிற வெள்ளிக்கிழமையன்று நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒருவேளை தங்களுக்கும் அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பகைமை இருக்கலாம். அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாமல் செய்வதோடு 2 பகைவரையும் அவமானத்திற்கும் விசனத்திற்கும் ஆளாக்க உத்தேசித்து தாங்கள் அவளை எடுத்து வர செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்றாள். மாசிலாமணி மிகுந்த பிரமிப்பும் கலக்கமும் அடைந்து, என்ன வினோதம் இது? நீ என் மனதிற்குள் நுழைந்து பார்ப்பவள் போல எல்லா விஷயங்களையும் சொல்கிறாயே. அப்படியே தான் இருக்கட்டுமே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய்? நீ சொல்வது உனக்கு இன்னும் அதிக அனுகூலமான விஷயம்தானே. நான் மனோன்மணி அம்மாளின் மேல் உண்மையில் ஆசைப்பட்டு அவள் வராமையால் ஏமாற்றமடைந்து அந்த நிலைமையில் உன்னை கட்டிக்கொள்வது நல்லதா, அல்லது நான் வேறொருத்தியின் மேல் வைத்த ஆசையை மாற்ற வேண்டிய துன்பம் இல்லாமல் புதிதாக உண்மையிலேயே ஆசை கொள்வது நல்லதா? நீயே யோசித்துப்பார் என்றான். அதற்கு போலி மணப்பெண், புதிதாக என் மேல் ஆசை கொள்வதுதான் ஸ்லாக்கியமானது. அவள் மேல் ஆசை வைத்ததாகவும் நான் வந்து அதை கெடுத்து அதை என் மேல் திருப்பிக் கொண்டதாகவும் இல்லாத சங்கதியை உண்டாக்கி சொன்னீர்களே, அது நல்லதா என்று கேட்டாள். மாசிலாமணி வெட்கமும் ஆயாசமும் அடைந்து அசட்டு நகை நகைத்து, ஏதேது நீ மகா கண்டிப்புக்காரியாக இருக்கிறாயே. உன்னிடம் நான் எவ்விதமான பணிவை எதிர்பார்க்க முடியும் என்பது தெரியவில்லையே. சாதாரணமாக மனிதர் பொய் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் உலகத்தில் எப்போதும் உண்மையையே பேசிய அரிச்சந்திரன் ஒருவன்தானே இருந்தான். மற்ற ஜனங்களில் பெரும்பாலோரும் கபடிகளாகவும் தந்திரமாக நடப்பவர்களாகவும் இருக்கிறபடியால் இதில் நாம் சுத்த பட்டவர்த்தனமாக நடந்து கொண்டால் அதனால் பல கெடுதல்கள் வந்து சேரும். பிறரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அபாண்டமான மோசத்திலும் பொய்யிலும் இறங்கக்கூடாது. உலக விவகாரங்களில் பிறருக்கு கெடுதல் இல்லாமல் நம்முடைய காரியங்களை அனுகூலப்படுத்திக் கொள்வதற்கு நாம் சில சமயங்களில் இப்படி உண்மையை மறைத்துத்தான் நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இது கல்யாணம் அல்லவா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடி என்று நம்மவர்கள் சொல்வதில்லையா என்றான். அதை கேட்ட போலி மணப்பெண், ஆம், வாஸ்தவமே. கல்யாணம் செய்வதற்கு முன் பொய் சொல்லலாம் என்றார்களே ஒழிய அதற்கு பிறகு சொல்லும்படி ஸ்லோகம் சொல்லவில்லையே. கல்யாணத்திற்கு பிறகு பொய் சொன்னால் பிரியமும் அந்யோன்ய பாவமும் எப்படி ஏற்படும்? கல்யாணத்திற்கு முன் சொன்ன பொய்யெல்லாம் மறையும்படி அதற்கு பிறகு உண்மையாகவும் ஒழுங்காகவும் நடந்து கொண்டால்தான் அவ்வளவு பாடுபட்டு சம்பாதித்த பொருளினால் சரியான பலன் பெறலாம். தாங்கள் என்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு இப்போது கொஞ்ச நேரத்திற்கு முன்பல்லவா என்னிடம் பொய் சொன்னது என்றாள். அதற்கு மாசிலாமணி, பேஷ் பேஷ், பலே பலே, இப்பேற்பட்ட அபார சக்தி வாய்ந்த மூளையை வைத்து கொண்டிருக்கும் நீ செம்மறியாடு தலையை குடிந்து மூளையில் ஒதுங்கி நிற்பதைப் போல நாணி கோணி விகாரமாக நிற்பதை பார்க்க என் மனம் நிரம்பவும் பிரமிப்பை அடைகிறது. ஆணாக பிறக்க வேண்டிய நீ தவறி போய் பெண்ணாக பிறந்து விட்டாய் என்றே நினைக்கிறேன்.
மற்ற எல்லா பெண்களையும் விட அதிக அழகாயும் அதிக முகவசீகரத்தோடும் உன்னை படைத்த பிரம்மதேவன் உன் முகவசீகரத்தை கண்டு மதிமயக்கம் அடைது ஆண் பிள்ளைக்கு வைக்க வேண்டிய மூளையை மறதியாய் உனக்கு வைத்து விட்டான் என்றே நினைக்கிறேன். இப்படி அவன் செய்த தவறு உனக்கு நிரம்பவும் பிரதிகூலம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்திரீகள் வக்கீல்களைப் போல குறுக்கு விசாரணை செய்து புருஷரோடு குதர்க்கவாதம் செய்கிறவர்களாயிருந்தால் புருஷருக்கு அவர்களிடம் மன இழக்கமும் வாஞ்சையும் கொஞ்சமும் உண்டாக ஏதுவில்லை. உன்னுடைய அழகையும் முகவிலாசத்தையும் கண்டு என் மனம் உன்மேல் பிரமாதமாக லயித்து போயிருந்தது. அந்த நிலைமையில் நான் இங்கே வந்து உன்னை பார்த்தேன். நீ நாணி கோணி மூளையில் ஒதுங்கி நின்ற நிலைமை என்னுடைய உயிரையும் மனசையும் முன்னிலும் 100 மடங்கு அதிக உரமாக கொள்ளை கொண்டது. அந்த நிலைமையில் நீ குழந்தை போல நடந்து என்னிடம் வந்து விளையாடியிருந்தால் அந்த சுகத்தை நான் தேவேந்திர போகமாய் மதித்திருப்பேன். அது அர்த்தமற்ற சிற்றின்பமாயிருந்தாலும் அது தேவாமிர்தம் போல இனித்திருக்கும். அதை விட்டு நீ நல்ல கருத்தோடும் அதிக விவேகத்தோடும் பேசி வாக்குவாதம் செய்ததை கேட்க கேட்க இப்போது என் மனநிலைமை எப்படி மாறிவிட்டது தெரியுமா? கைப்பட்டால் குற்றம், கால் பட்டால் குற்றம் என்று இப்படி பச்சை மிளகாய் போல நடந்து கொள்ளும் இந்த மனுஷியிடம் நாம் வெட்கத்தை விட்டு எப்படி விளையாடி சந்தோஷமாக இருக்கிறது என்ற பயம் என் மனசில் உண்டாகிவிட்டது. உன்னை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்ளவும் உன்னை தொடவும் என் மனம் கூசுகிறது. நீ பகுத்தறிவற்ற ஒரு குழந்தையைப் போல நடந்து என் மனதை சந்தோஷப்படுத்தியிருந்தால் நீ என்னுடைய உயிரை கேட்பதானாலும் நான் கொடுக்கக்கூடிய மனநிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போது என்ன எண்ணம் உண்டாகிறது தெரியுமா? உன் வாயாடித்தனத்தை அடக்க வேண்டுமென்றும் நீ எப்போதும் அசதி மறதியாய் தப்பாக பேசுவாய் என்று எதிர்பார்த்து அதை வைத்துக்கொண்டு உன்னை நன்றாக தண்டிக்க வேண்டுமென்றும் என் மனம் நினைக்கிறது. உன்னுடைய அபாரமான புத்தி கூர்மையினால் உனக்கு ஏற்பட்ட அனுகூலத்தை பார்த்து கொண்டாயா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்று நான் சொன்னதற்கு நான் கல்யாணம் ஆன பிறகல்லவா பொய் சொன்னேன் என்று நீ என்னை மடக்கினாயே. மற்றவர்கள் சாதாரணமான பெண்களை கட்டிக்கொள்வதால் அந்த மொழியின்படி கல்யாணத்திற்கு முன் பொய் சொல்கிறார்கள். நான் கட்டிக்கொண்ட பெண் அபாரமான மூளையும் ஆண் தன்மையும் வாய்ந்த நூதன பெண் ஆகையால் அப்படிப்பட்ட பெருமைக்கு பாத்திரமான நானும் மற்ற சாதாரண ஜனங்களைப் போல கல்யாணத்திற்கு முன் தவறு செய்தால் அவர்களுக்கும் எனக்கும் என்ன பேதம் இருக்கப் போகிறது? மற்றவர்கள் கல்யாணத்திற்கு முன் தவறுகள் செய்தால் நான் அதற்கு பின்னால் செய்ததாகவே வைத்துக்கொள். தவறு முன் பின்னாக இருந்தாலும் விஷயம் கல்யாண விஷயம்தானே. அது ஒரு ஆறுதல் அல்லவா? நான் செய்தது தவறாகவே இருக்கட்டும். நீயும் இன்னொரு மனிதனும் சேர்ந்து பட்டாபிராம பிள்ளையின் பங்களாவிற்கு போய் மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளையின் மைத்துனியும் மைத்துனி புருஷனும் வந்திருப்பதாக அபாண்டமாய் புழுகினீர்களே, அதை என்னவென்று சொல்கிறது? அது தவறல்ல, ஜகஜால புரட்டு. வேலாயுதம் பிள்ளைக்கு மைத்துனியே இல்லையே. அப்படி இருக்க நீ அவருக்கு எப்படி மைத்துனியானாய்? அதுவும் அன்றி நீ இப்போது என்னை கல்யாணம் செய்து கொள்ள இணங்கி எவ்வித ஆட்சேபனையும் சொல்லாமல் மனையில் உட்கார்ந்து தாலி கட்டிக்கொண்டு இன்று சோபன அறைக்கு வந்திருப்பதை பார்த்தால் நீ இதற்கு முன் கல்யாண சடங்கிற்கு இலக்காகாத கன்னிகாஸ்திரீ என்று அர்த்தமாகிறது. அப்படி இருக்க அன்றைய தினம் நீ இன்னொரு மனிதனை உன்னுடைய புருஷன் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனாயே, அதுவும் நீ சொன்ன உத்தம ஜாதி ஸ்திரீகளின் லட்சணங்களுள் ஒன்றுதானா? நீ உண்மையிலேயே வேறொருவனுடைய சம்சாரமாயிருந்து இங்கே வந்த பிறகு என் அபாரமான ஐஸ்வர்யத்தை கண்டவுடன் இதற்கெல்லாம் எஜமானியாக வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பழைய புருஷனை கைவிட்டு என்னை கல்யாணம் செய்து கொண்டு இங்கேயே இருந்துவிட நினைத்தாயா என்று கேட்டான். அதற்கு போலி மணப்பெண், நாங்கள் சென்னப்பட்டணத்தில் பட்டாபிராம பிள்ளையின் பங்களாவில் தெரிவித்த தகவல்களையெல்லாம் தாங்கள் சொல்வதை பார்த்தால் அங்கே இருந்து வந்ததாக சொன்ன சமாச்சார பத்திரிகையில் இவைகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன கருத்தோடு நாங்கள் அவர்களுடைய பங்களாவிற்கு போனோம் என்பதை நான் சொல்வதற்கு முன் தங்களுடைய முக்கியமான கடைசி சந்தேகத்தை நிவர்த்திக்கிறேன். அந்த பங்களாவிற்கு என்னோடு கூட வந்தவர் என்னுடைய புருஷர் என்று நான் சொல்லிக்கொண்டேன். ஆனாலும் உண்மையில் அவர் என்னுடைய புருஷர் அல்ல. அவர் என்னுடைய அம்மான் குமாரர். அவருக்கு என்னை கட்டி கொடுப்பதற்கு தான் ஏற்பாடாகியிருந்தது. அதற்குள் கடவுள் என்னை இங்கே கொணர்ந்து தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறது. எனக்கு இன்னமும் கல்யாணம் நடக்கவில்லை என்பது நான் ருஜுப்படுத்தினால் அல்லாமல் தாங்கள் அதை நம்பவே மாட்டீர்கள். அதற்கும் தக்க ருஜுவு இருக்கிறது. அன்றைய தினம் இரவில்
தாங்கள் என்னை இங்கே கொண்டு வரப்போகிறீர்கள் என்பதை அறியாமல் நான் அங்கே தூங்கிக் கொண்டிருந்த நிலைமையில்தானே நான் இங்கே வந்தேன். இங்கே வந்த பிறகு என் கழுத்தில் தாலி இருந்ததை வேலைக்காரி பார்த்தாளா என்று விசாரித்து பாருங்கள். ஒருவேளை அவள் அதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். நான் அதை கழற்றி ஒழித்து இருக்கலாம் என்று நீங்கள் சந்தேகிக்கக்கூடும். என்னை இதுவரையில் வைத்திருந்த விடுதிக்கு நீங்கள் உடனே போய் ஓரிடம் விடாமல் தேடிப்பார்கள். அதுவும் அன்றி அங்கே உள்ள ஜன்னல்களிற்கு அப்பாலும் போய் பாருங்கள். நான் ஒருவேளை அதை வெளியில் எரிந்திருப்பேனோ என்ற சந்தேகமும் நிவர்த்தியாகிவிடும். தாங்கள் முதலில் இந்த முக்கியமான சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு வாருங்கள். மற்ற விவரங்களை நான் பின்னால் தெரிவிக்கிறேன் என்றாள். அதற்கு மாசிலாமணி, நீ சொல்வது சரியான விஷயம். அந்த சந்தேகத்தை நான் முன்னரே தீர்த்து கொண்டேன். உன்னை முதலில் கண்ட வேலைக்காரி என்னிடம் வந்து உன்னுடைய அழகை பற்றி புகழ்ந்து பேசி நீ இன்னென்ன நகைகள் போட்டிருக்கிறாய் என்று சொன்னாள். உன் கழுத்தில் இன்னென்ன நகைகள் தான் போட்டிருந்தாய் என்று அவள் சந்தேகம் வர தெரிந்து கொண்டவள் போலவே சொன்னாள். அந்த வேலைக்காரி மகா கூர்மையான புத்தியுடையவள். உன்னை நான் கட்டிக்கொள்ள உத்தேசிக்கிறேன் என்பது அவளுக்கு தெரியும். உன் கழுத்தில் தாலி இருந்தால் அதை அவள் கவனிக்காமல் விட்டு இருக்க மாட்டாள். ஆகையால் நீ தாலியோடு இங்கே வரவில்லை என்று நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். உனக்கு இன்னமும் கல்யாணமாகவில்லை என்பதையும் நான் உண்மை என்றே நம்புகிறேன். ஆனால் நீங்கள் இருவரும் வேலாயுதம் பிள்ளையின் மைத்துனன் மைத்துனி என்று பொய் வேஷம் போட்டுக்கொண்டு எதற்காக அந்த பங்களாவிற்குள் போனீர்கள்? அந்த வரலாற்றை மாத்திரம் நீ உள்ளபடி தெரிவித்துவிட்டால் நான் உன்மேல் எவ்வித விருப்பம் கொள்ளாமல் உன்னையே என்னுடைய உயிருக்குயிரான பெஞ்சாதியாய் வைத்துக் கொள்கிறேன். சமாச்சார பத்திரிகையில் விஷயம் ஒரு மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பொய் சொன்னால் அது எனக்கு எப்படியும் தெரிந்து போகும். ஆகையால் எதையும் மறைக்காமல் நீ உண்மையை சொன்னால் அதனால் உனக்கு நீட்டித்த நன்மை ஏற்படும் என்றான். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.